பிரெக்னன்சில எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணணும்? பாப்பாவையும் அதை அஃபெக்ட் பண்ணி பேபியோட வெயிட் குறைவா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஐடியல் வெயிட் கெயின் அப்படிங்கிறது வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் பிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். பிரெக்னென்ட் ஆன எல்லாருக்குமே வர ஃபர்ஸ்ட் டவுட், டாக்டர் நான் இப்போ இந்த பிரெக்னன்சியில் எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கிறது தான். அந்த வெயிட்ங்கிறது எவ்வளோ கிலோகிராம்ஸ் கெயின் பண்ணுறோங்கிறது மட்டும் தானா, இல்லை என்ன மாதிரி ஒரு ஹெல்தியான வெயிட் கெயினில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு முக்கியமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஐடியலான ஒரு வெயிட் கெயின் ஜென்ரல் பை புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோகிராம்ஸ் ஒரு ப்ரெக்னன்சியில் இன்க்ரீஸ் ஆனம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இனிஷியலாக பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நிறைய பேருக்கு அந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனாக பார்ப்போம். அதிக வாமிட்டிங் இருக்கும், இல்லை நாசியா அதிகம் இருக்கிறதுனால ஒரு சாப்பாடு இறங்காமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஒரு வெயிட் லாஸுங்கிறது அது ரொம்ப காமன். அது குழந்தையெல்லாம் எதுவும் பாதிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு 12-14 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணலைனாலும் பரவாயில்லை. அப்புறமா நீங்கள் அதை கண்டிப்பாக உங்களால் திரும்ப யூல் பி ஏபிள் டு கெயின் பேக் ஆல் த வெயிட். ஸோ இப்போ ரொம்ப அதிகமாக வெயிட் கெயின் ஆறீங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு சுகர் வரத்துக்கு சான்ஸோ இல்லை பிபி வரத்துக்கு சான்ஸோ நிறையவே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக வெயிட் கெயின் இருக்குது அப்படின்னாலுமே பாப்பாவுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்து பாப்பாவையும் அதை அஃபெக்ட் பண்ணி பேபியோட வெயிட் குறைவாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஐடியல் வெயிட் கெயின் அப்படிங்கிறது அந்த ஒரு 12 கிலோஸ் இன் யோர் ஃபுல் என்டையர் ப்ரெக்னன்சி பீரியட். பட் இந்த வெயிட் கெயினுமே நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது, அதாவது நீங்கள் இப்போ ஒரு 12க்கு பதிலாக ஒரு 15 கிலோஸ் போட்டுட்டிங்கன்னா அதில் எதுவும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் எல்லாமே அன்ஹெல்தியாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு அந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறீங்களா, இல்லைனா நல்ல ஒரு சூப் சாலட் சுண்டல் சாப்பிட்டுட்டு ஒரு ஹெல்தியான வெயிட் கெயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐடியல் வெயிட் கெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Stay healthy and lots of exercise along with your healthy diet will always help you with a healthy pregnancy.